تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. صمنا أياما أحلى الأيام يا ربي أعدها كل الأعوام. صمنا أياما أحلى الأيام يا ربي أعدها كل الأعوام. يا ربي أعدها كل الأعوام. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்லபடியாக பக்ரீத் கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே நல்லபடியாக கொண்டாடினோம். ஒரு சில வேலையெல்லாம் நிறையா இருந்தது அப்படின்றனால ஈத் விலாக் வந்து என்னால் சீக்கிரமாக கொடுக்க முடியல. ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்பவே சாரி. ஓகே, இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஈதுக்கு முதல் நாள் அரஃபா நோன்பு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த அன்னையிலேருந்து எடுத்தது. அன்னைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான் முழிச்சது. சகர் செஞ்சுட்டு தொழுதுட்டு தூங்கி நல்லா லேட்டாக தான் முழித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈதுக்கு தேவையான ஒரு சில சாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ டக்குன்னு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதோடையே வந்துட்டு இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கும் ஒரு சில சாமான்லாம் தேவைப்பட்டது. ஸோ அதையுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு ஜூஸ் போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வெயில் செம்ம ஜாஸ்தியாக இருக்குது இப்போ துபாயில். ஸோ இந்தியாவில் நிறைய வெயில் அடித்து இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்துட்டு செம்மையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ உடம்பு கூலாகவே தான் வச்சிட்ருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நார்மலாக ரோஸ் மில்க் அந்த மாதிரி எதுவும் போடாமல் வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சமாக லெமன் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். வாட்டர்மெலன் ஜூஸில் லெமன் சேர்த்து நம்ம குடிக்கும் போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அண்ட் கூடவே புட்டிங் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கடப்பாசி தான் பண்ணுவோமான்னு பார்த்தேன். சரி, இந்த புட்டிங் மிக்ஸ் வந்துட்டு இருந்தது வீட்டில். சரி, இதை வேஸ்ட் பண்ணாமல் இதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்துட்டு இஃப்தாருக்கு. ஸோ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈதுக்கான ஒரு சில வேலையும் பார்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹஜ் பெருநாள் பொறுத்த வரைக்கும் நமக்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அரஃபா வந்து நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக பெருநாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நோம்பு பெருநாள் அளவுக்கு பெரிய ஒரு குழப்பம் வந்துட்டு வராது. ஸோ அதனால் ஈதுக்கான ஒரு சில வேலை வந்து பார்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ புட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வட்லப்பமுக்கான வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே நான் வட்லப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகனட் க்ரீம் வச்சு தான் நான் பண்ணுவேன். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா தெரியும், எல்லா ஈதுக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா திக்காக இருக்கிறனால வட்லப்பமே ரொம்ப சூப்பராக வரும். ஸோ மொதல் வேலையாக ஈதுக்கு தேவையான வட்லப்பம் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு வட்லப்பம் அதை அவிய ஆரம்பிக்கிற டைம் தான் நமக்கு ஈத் வைபே வந்துட்டு வரும். ஓகே, ஈத் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வட்லப்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி தான் பண்ணேன். ஒரு 5 முட்டை மட்டும் யூஸ் பண்ணி தான் பண்ணினேன். ஏன்னா ஃப்ரெண்டு வந்து கருப்பட்டி வட்லப்பம் வேறு கொடுத்து விட்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாம் பண்ணுனா நிறையா கடந்து போயிடும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரெசிபி வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனல்லையுமே நிறைய தடவை காட்டியிருக்கேன். ஸோ அதனால் திரும்ப திரும்ப காட்டி போர் அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ரெசிபிஸ் எதுவும் இதில் பெருசாக காட்டியிருக்க மாட்டேன். ஓகே, மொதல் வேலையாக பார்த்திங்கன்னா வட்லப்பம் வந்துட்டு வேக வச்சாச்சு. ஸோ இது வெந்து வரதுக்கு எப்படி ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ அதை வச்சுட்டு அந்த வட்லப்பம் ரெடி பண்ண அந்த பாத்திரம் இருக்குது இல்லையா, நான் எப்போவுமே அதே பாத்திரத்துலேயே வந்து கோழியப்பம் ரெடி பண்ணுறதுக்கான அந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். சரி, கையோட இதையும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு மைதா வந்துட்டு எடுத்திருப்பேன். கூடவே 2 முட்டை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்க்குறேன். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். வட்லப்பம் பண்ணது போக பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ தண்ணி கலந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணியாக மிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் கோழியப்பம் வந்துட்டு அரிசி மாவுலேயும் பண்ணுவாங்க. பட் காயல்பட்டினம் சைடு வந்துட்டு மைதாவில் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து மைதாவில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு சுடுறதுக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு சுற்றலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஹஸ்பண்ட்மே போயிட்டு கறியுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் மட்டன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த தடவையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிடைக்கல.
ஸோ மட்டனும் ப்ராய்லரும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா இதுவும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த தடவை பிரியாணி பண்ணணும் நம்ம மத்தியானத்துக்கு அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி மட்டன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன், பிரியாணிக்கு வச்சுக்கலான்ட்டு. சிக்கன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அன்னைக்கான இஃப்தாருமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டேன். வீட்டில் வந்துட்டு வெங்காய பக்கோடா வந்து போட்டிருந்தேன். ஒரு சில திங்ஸ் வந்து வெளியில் வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. ஸோ நோம்பு திறந்ததுக்கப்புறம் நமக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வைக்கிறது தான் இல்லையா. ஸோ சுரஃபாமா வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வச்சு விட சொல்லியிருந்தேன். இந்த சிங்கோன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு ஊர்லேருந்து வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் நெயில் ஹென்னா வச்சுருந்ததும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக செவந்திருக்கு, அது ஹென்னாவா, நிறைய பேர் நெயில் பாலிஷ்னு நினச்சிட்டு கேட்டிங்க. அது நெயில் பாலிஷ் கிடையாது, ஹென்னா தான். ஸோ அதுவுமே எனக்கு ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா சின்னதாக, ஸோ அதுதான். நெயில் ஹென்னா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நாள் வச்சோன்னா மட்டும் நல்லா டார்க்காக செவக்காது. நம்ம ஒரு நாள் ஓவர் நைட் வச்சுட்டு திரும்ப அடுத்த நாளும் ஓவர் நைட் நம்ம வைக்கணும். ஸோ அந்த மாதிரி 2 தடவை வச்சோம் அப்படின்னா நல்லாவே டார்க்காக பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் வச்சுட்டு எங்களுக்கு இந்த அளவுக்கு டார்க் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹென்னா வைக்கிறதுக்கு சுரஃபாமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ்லாம் வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தா, இது மாதிரி வைங்க இது மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராலாம் ஹென்னா வைக்க தெரியும், மெஹந்தி வைக்க தெரியும் அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒரு அளவுக்கு வைப்பேன். அதுவும் நானாக எனக்கு என்ன டிசைன் வருதோ அதுவாக வச்சாதான் உண்டு. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்து இது மாதிரி பார்த்து வைங்க அப்படின்னாலே நான் ரொம்ப திணறுவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதே நான் வைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரி அப்போ நான் டேப் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு மருதாணி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நானும் அஸ் யூஷுவல் எப்போவும் வைக்கிற மாதிரி சும்மா எனக்கு தெரிஞ்ச டிசைனை அப்படி போட்டு விட்டாச்சு. 2 கையிலையும் பேக் சைடு மட்டும்தான் வச்சேன். எனக்கு என்னமோ அன்னைக்கு பெருசாக மருதாணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. சரி ஜஸ்ட்டு பின்னாடி மட்டும் வைப்போம், பின்னாடி மட்டும் தானே அன்னை தெரிய போகுது சொல்லிட்டு சுரஃபாமாவுக்கு பின்னாடி மட்டும் வச்சு விட்டுருந்தேன். எனக்கு வந்து மருதாணி வைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது, எதனாலன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு நெயிலில் மட்டும் வச்சுக்கிட்டேன். நெயில் அந்த நெயில் ஹென்னா இருந்தது இல்லையா, ஸோ அது மட்டும் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் அந்த கொஞ்சம் நெகம் வளர்ந்தனால கொஞ்சம் கேப் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதை ஃபில் பண்ணுறதுக்காக நெகத்தில் மட்டும்தான் வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு வழியாக வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour போல் தான் வச்சுருந்தேன், எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேலை இருக்குது அப்படின்றனால திரும்பவும் நைட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ, போன தடவையுமே வந்து ஃப்ரெண்டு தான் எனக்கு வாங்கி தந்திருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் அவங்களே வாங்கிட்டு அவங்களுக்கு எடுத்தது போக எனக்கும் சுரஃபாமாவுக்கும் வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. நம்ம ஊர்லலாம் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கி குண்டாக கட்டியிருப்பாங்கல்ல, பட் இங்கே வந்து அப்படி இருக்காது, நிறைய கேப் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒத்த பூவாக வச்சு கட்டின மாதிரி இந்த மாதிரி அலக்கலக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி நமக்கு பெருநா அன்னைக்கு மல்லிகைப்பூ வச்சாதான் அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஸோ அதனால் எப்படியோ வச்சா சரி அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டாச்சு. ஸோ இது அப்படியே திரும்பவும் அப்படியே சுருட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். சரி நெக்ஸ்ட் டே காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் நைட்டு போல் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். காயல்பட்டின சைடு வந்து கண்டிப்பாக பெருநா அன்னைக்கு இதுவுமே இருக்கும், வட்டலப்பம், கோழியப்பம், இடியப்பம், கூடவே வந்துட்டு இந்த ஜவ்வரிசி பாயசம் மாதிரி இது. ஸோ இதுவுமே வந்துட்டு பண்ணுவாங்க, இடியப்பத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். வீட்டில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு மட்டும் தேங்காய் இருந்தது. ஸோ அதில் பால் எடுத்துகிட்டு இந்த ஜவ்வரிசி கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தேன். இது போக தலைப்பால் சேர்க்கணும். ஸோ நான் வட்டலப்பம் பண்ணது, அதுக்கப்புறம் கோழியப்பத்துக்கு ஊற்றினது போக கொஞ்சம் போல் பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் கோழிக்கறியுமே பார்த்திங்கன்னா நோன்பு திறந்ததுக்கு அப்புறமே சிக்கன் கலரி வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே ரெடியாக இருக்குது. ஜவ்வரிசி வேலை மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இடியப்பமே வந்து நான் வெளியில் வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஸோ அவ்வளோதான். பெருநாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா காலை பசியார் வந்து வட்டலப்பம், கோழியப்பம், இடியப்பம், சிக்கன் கலரி, அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி அண்ட் கூடவே ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு இடியப்ப பிரியாணியும் அதுக்கப்புறம் கருப்பட்டி வட்டலப்பமும் கொடுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா படுக்கலாம் இல்லை, ஏன்னா 5:45 தொழுகை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களெல்லாம் கிளப்பி எடுக்கணும் அப்படின்னா 3 மணிலேருந்து ஆரம்பித்தா தான் முடியும். ஸோ படுத்தோம் அப்படின்னா தூக்கம் இழுத்துடக்கூடாதுன்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் முழிச்சிட்டே இருந்தாச்சு. சுரஃபாமாவை பார்த்திங்கன்னா ஒரு 3:30க்கெலாம் எழுப்பி போட்டுட்டா. அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்கா. ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமே அவளுக்கு நல்ல தூக்கம் வந்துகிட்டே இருந்தது. அண்ட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு பெருநாளில் காட்டியிருந்தேன் இல்லையா, ஒரு பட்டுப்பாவாடை சட்டையும் இந்த கவுனு வந்து காட்டியிருந்தேன். ஸோ அந்த கவுன் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது பிள்ளைக்கு. ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் தொழுகை போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சுரஃபாமாவுக்கு வந்து ஹிஜாப் சுற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவளை ரெடியாக உட்கார வச்சுருந்தேன். நார்மல் டைமில் நம்ம ஜஸ்ட்டு சும்மா அந்த துணியை சுற்றினா கூட அது அவ்வளோ அழகாக செட் ஆகிக்கும். பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, நம்ம வந்து ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், இல்லை இந்த மாதிரி தொழுகை போகிறோம், கொஞ்சம் நீட்டாக வரணும் அப்படின்னு நினச்சா மட்டும் அது ஏன்னே தெரில சரியாகவே வராது. இந்த ஹிஜாப் சுற்றுறதுக்கு அந்த மேலே அந்த முக்கு வராது, சுற்றும் போது வந்து அது ஈவனாக வராது. இது எனக்கு மட்டும்தானா இல்லை மற்றவங்களுக்கும் நடக்குதாங்கிறது எனக்கு தெரியல. நானும் அவளை உட்கார வச்சு இப்படி சுற்றுறேன் அப்படி சுற்றுறேன், எப்படி இல்லாமோ ட்ரை பண்ணுறேன், அது கரெக்டாகவே வரல. சுரஃபாமா ஆல்ரெடி இப்படி நேரத்தோடு எழுப்பி விட்டுட்டேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பில் வேற உட்காந்துருந்தா. இது போக நான் வேற மாற்றி அதை சுற்றி பார்த்துட்டே இருக்கேன், அது சரியாகவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தா. சரின்ட்டு எப்படி இல்லாமல் சுற்றி பார்த்து வரலன்னு சொல்லிவிட்டு சரி ஹெட்கேப் போட்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் நிற்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு திரும்பவும் அவளை ஹெட்கேப் போட்டு உட்கார வச்சேன். அப்புறம் உட்காந்துருக்கும் போது தான் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு வேற அவளை வச்சு பாடாக படுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துருச்சு, எப்படியோ சுற்றி கித்தி விட்டு கட்டி விட்டுட்டேன். எப்போவுமே பெருநாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈத்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து தொழுகை போவோம். இந்த தடவை வந்து அவ்வளோ தூரம் நடக்க வேணாம், இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தொழுதுக்கலாம். நாங்கள் வந்து தராவிக் போன மாதிரி ஒரு இடம் காட்டியிருப்பேன் நோம்பு டைமில். ஸோ அந்த பள்ளிக்கு தான் தொழுகை போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து வெயில் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. காலையிலையா இருந்தாலுமே நல்லாவே வெக்க தெரியுது. ஸோ நம்ம போயிட்டு திரும்பி அங்கே அவ்வளோ தூரம் நடந்து வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பக்கத்தில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களோட நேரமாக என்னன்னு தெரியல, அந்த தராவீஹ் வச்ச இடத்துல வந்துட்டு அன்னைக்கின் பெருநாள் தொழுகை வைக்கலை. இருந்தாலும் நாங்கள் பெருசாக ஃபீல் பண்ணல, ஏன்னா அல்லாஹ் நமக்குன்னு ஒரு விஷயம் எங்கேயாவது நாடி இருப்பான், ஸோ அந்த இடத்துல நமக்கு தொழுகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோம். ஸோ சுரஃபாமாவை பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நல்லா தான் ஷால் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முடி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பின்னாடி வந்து போனி டெயில் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு கவர் பண்ணணும் இல்லையா, தொழுகும் போது முடி தெரியக்கூடாது. ஸோ அதனால் அதை கவுனுக்குள்ளே போட்டு ஜிப்பை போட்டு மறைச்சி விட்டாச்சு. ஸோ அவ்வளோ ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோழியப்பம் மாவு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தது இல்லையா, ஸோ அதை வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன், அதையும் இடியப்பத்தையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல தொழுகை நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே வந்து தொழுகை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈத்கா போகிறதுக்கு முடியாது, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. போய் சேர்றதுக்குள்ளேயே அங்கே தொழுகை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. 5:45 தொழுகைங்கும் போது நாங்கள் வீட்டிலேருந்து 5 மணிக்கே வந்து நாங்கள் கிளம்புனோம். இருந்தாலும் அது ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ அதனால் பக்கத்தில் வேறு எங்கேயாவது தொழுகை நடக்குமான்னு கேட்கும்போது இங்கே பக்கத்துலேயே முத்தினா பார்க் வந்துட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பள்ளி இருக்குது. ஸோ அங்கே லேடிஸ்க்கும் தனியாக ஃபுல்லாகவே அடைப்புலாம் அடைச்சி தொழுகை வைக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ டக்குன்னு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம்.
ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. லேடீஸ்க்குன்னு வந்து தனியாக ஒரு இடத்துல ஃபுல்லாகவே கவர் பண்ணி கீழே பாயெல்லாம் விரித்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டோம் அப்படின்றனால கொஞ்சம் ஆட்கள் தான் வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு சஃபில் போய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்தனால அங்கே போய் விரிச்சாச்சு. அண்ட் ஃப்ரெண்டுமே வந்துட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இடத்த போட்டுட்டு ஃபஸ்ட்டு சஃபில் வந்துட்டு உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல ஹஜ் பெருநாளைக்கு இந்த இடத்துக்கு வந்து தொழுகை வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாவோட நாட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, எது எங்கே நடக்கணும் எப்போ நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுகிறதுக்கு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனோம். உடனே கிளம்பல, கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு, ஏன்னா வெளியில் வந்து ஆம்பளைங்களாம் நிறையா பேர் போயிட்டுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் போகட்டும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு மேலே ரொம்ப நேரமும் இருக்க முடியலை, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க வர்றதுக்காக. ஸோ அதனால் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இங்கேயுமே தமிழ் ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி கீழக்கர ஆட்கள் வந்துட்டு நிறையா இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு. வரும்போது வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டில் தான் வந்தோம், ஈஸியாக வந்தாச்சு. பட் போகும்போது வந்து வேறு ரூட்டில் போகணும். எப்போவுமே நம்ம தொழுகும்போது வர்றதுக்கு ஒரு பாதையும் போகிறதுக்கு ஒரு பாதையுமாக தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் போகும்போது கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி தான் இருந்தது. தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே நமக்கு அடுத்த என்ன வேலை, முதல்ல சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கால் பண்ணி பேசணும். ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லாமே சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோழியானம் வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடியப்பம் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு அவிக்கணும், அதாவது கொஞ்சம் சூடு பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோழியப்பம் வந்து சுடணும். மோஸ்ட்டாக ஈத் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் விடிய காலையில் வேலை பார்க்குறது தான் வழக்கம். பட் நான் ஏன் நைட்டே பார்த்து வைக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து துபாயில் ரொம்ப சீக்கிரமாக தொழுகை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹஜ் பெருநாள் வந்து 5:45 தொழுகை வச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புறது இந்த மாதிரி வேலைக்கு தான் நமக்கு நேரம் இருக்குமே தவிர அந்த டைமில் சமைக்க முடியாது. தொழுதுட்டு வந்து சமைக்கலான்னா அது கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஏன்னா தொழுதுட்டு வந்தோடனே நமக்கு பசிக்கும், சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதனால தான் முக்கால்வாசி வேலை நாளே பார்த்து வச்சிடுறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழியப்பம் மட்டும் சுடணும். ஜஸ்ட்டு நம்ம நாளே மாவு வந்து கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் டவாவில் ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். நிறைய பேர் வந்துட்டு மாவை ஊற்றிட்டு அந்த பேனையே வந்துட்டு லைட்டாக சுற்றி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து எப்படின்னா, அவ்வளோ தண்ணியாக மாவு கரைச்சோம் அப்படின்னா அந்த கோழியப்பம் ரொம்ப தோல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் திக்காக கரைப்பேன். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியோட அளவு வந்துட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக நெய் மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு கடகடன்னு சுட்டு எடுத்தாச்சு. அண்ட் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வட்டலாப்பம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இடியப்ப பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க காலையில் தான் கொஞ்சம் வேலை இருந்தது அவங்களுக்கு. ஸோ முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு வட்டலாப்பம் கொடுத்து விட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நான் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணதை வச்சே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கால் பண்ணி எல்லாட்டையும் பேசினோம். ஒரு சிலர்கிட்ட பேச முடியாமல் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸோ அந்த கவலை, அதுக்கப்புறம் ஒரு சில சந்தோஷம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ்டாக அன்னைக்கான ஈத் வந்து எங்களுக்கு போச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண வட்டலப்பம். ஸோ அதுவுமே வந்துட்டு நல்லாவே வந்திருந்தது. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு பீஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சமாக இதுவும் அதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு முதல்ல எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு.
அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லா ஈத் மாதிரியும் இல்லாமல் இந்த இதுக்கு மதியானம் கண்டிப்பாக பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் பண்ண சாப்பாடே வந்துட்டு கொஞ்சம் நிறையா மிச்சமாயிருச்சு. இது போக ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து வேறு இடியப்ப பிரியாணி வேறு லேட்டாக கொடுத்து விட்டுருந்தாங்களா. ஸோ எல்லாமே இருந்தனால ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, அதையும் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாத, இதை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு மூடு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி ஓகே, எல்லா பெருநாள் மாதிரியுமே இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ அன்னைக்கு ஈதுக்கான பசியார் வந்து பார்த்திங்கன்னா இதுதான்: வட்டலப்பம், கோழியப்பம், இடியப்பம், அப்புறம் ஃப்ரெண்டு கொடுத்து விட்டுருந்த வட்டலப்பம், கோழிக்கறி கலரியானம் அண்ட் ஜவ்வரிசி பாயாசம். ஸோ அல்ஹம்துலில்லா நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. அண்ட் ஈத் அன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன பசியார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து இடியப்ப பிரியாணி வந்து வந்திருந்தது. ஸோ கொஞ்சம் நிறையாவே இருந்தது. நல்ல வேளை நான் பிரியாணிக்கான வேலையெல்லாம் பார்த்துருந்தேன் அப்படின்னா இது எல்லாமே இருந்து வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு இது, அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணின சாப்பாடுமே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு வந்துட்டு வெளியில் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் பிரியாணி பண்ணியிருந்தேன், அதை காட்டுறேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வீட்டில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஊரில் இருக்கும்போது. பட் இங்கே வந்து நான் பண்ணினதே இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜீரா சம்பா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்துட்டு மிளகா பேஸ்ட்டு, ரெட் சில்லி காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது வந்துட்டு ஊற போட்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் ஆம்பூர் பிரியாணி ரெடி பண்ணேன். பட் இது வந்து நான் ரெசிபி ஷூட் பண்ணலை, ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நான் பண்ணுறேன். ஸோ எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல, டேஸ்ட்டும் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நல்லா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ரெசிபி ஷூட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். ஸோ அதனால் ரெசிபி வந்துட்டு நான் எடுக்கலை இதில். அப்புறம் இந்த இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி இருக்குது இல்லையா, அந்த காஷ்மீரி சில்லி காஞ்ச மிளகா அதை வந்து சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்துட்டு நல்லா கொடுக்கும். பட் நான் வந்து நம்ம வீட்டில் நார்மல் காஞ்ச மிளகா இருக்கும்ல, அதுதான் சேர்த்துருந்தேன். என்கிட்ட நான் காஷ்மீரி சில்லி வந்துட்டு இல்லை. ஸோ அதனாலே என்னமோ கலர் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது பிரியாணியோட கலர். பட் டேஸ்ட்லாம் வந்துட்டு நல்லாவே தான் வந்திருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ அந்த பிரியாணியோட கலர் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருந்தனால பார்க்குறதுக்கு குஸ்கா ரைஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்ஷால்லா பண்ணும்போது அந்த காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கலர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நான் ரெசிபி ஷூட் பண்ணி போடுறேன். அப்புறம் லாஸ்ட் இயர் பக்ரீத் விலாகில் வந்துட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, குர்பானி கொடுக்கலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. குர்பானி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊரில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்றனால ஊரில் வந்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு. பட் இங்கேயுமே குர்பானி கொடுக்கலாம், எங்களுக்கு கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்றனால அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. பட் இந்த வருஷம் நிறையா விசாரித்தேன். ஸோ நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இன்ஷால்லா இங்கே வச்சு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி என்னங்கிறது வந்து இன்ஷால்லா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இயருக்கு. ஓகே, பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தாளித்து போட்டுட்டு ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரியாணியோட கலர் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ நான் காஷ்மீரி சில்லி சேர்க்கலை அப்படின்றனால தான் நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சேர்க்கல, மஞ்சள் தூளும் இதில் சேர்க்கலை, அண்ட் பிரியாணி மசாலாவும் சேர்க்கலை. ஜஸ்ட் அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட் வச்சுருந்தேன் இல்லையா, அது மட்டும்தான் சேர்த்துருந்தேன். பட் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்தது, ஏன்னா இதில் நம்ம மட்டன் சேர்த்துருக்கோம், ஜீரா சம்பார் ரைஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்துருச்சு. கலர் மட்டும் லைட்டாக வராத மாதிரி இருந்தது. ஓகே, அல்ஹம்துலில்லா நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. எங்களோட ஈதுமே அல்ஹம்துலில்லா நல்லபடியாக கொண்டாடினோம். ஸோ நீங்களும் நல்லபடியாக ஈத் வந்து கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஈத் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணுனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.